உலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்களின் ஒரே விருப்பம் அமைதி வேண்டும் என்பதுதான். எவ்வாறு உடல்நிலை சரியில்லை என்றால் மருத்துவரிடம் செல்கிறோமோ, அதேபோல் மனம் சரியில்லை என்றால் கடவுளிடம்தான் அமைதி வேண்டும் என்று கேட்கிறோம். அப்படியென்றால் இயல்பாகவே ஆத்மாவிற்கு தெரிகிறது பரமாத்மா மட்டுமே மனம் விரும்பும் அமைதியை கொடுக்க முடியும் என்று. சிவ தந்தையை நினைக்கும் போது கிடைக்கும் மன அமைதியை நாம் காரிய விவகாரங்களில் எவ்வாறு அனுபவம் செய்ய வேண்டும் என்று வழிகாட்டுகின்றார். பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை அமைதியுடன் எதிர்கொள்ள நம்மை தயாராக்குகின்றார். சிவனின் இருப்பிடமான சாந்திதாமம் என்று சொல்லக்கூடிய சிவலோகத்திற்கு நம்மை தியானத்தில் அழைத்து சென்று ஆழ்ந்த அமைதியை அனுபவம் செய்விக்கின்றார். அதனால்தான் சிவனை அமைதி கடல் என்று புகழ்கின்றோம்.